ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெமி பிராண்டில் மெடிக்கோ ப்ளஸ்ங்கிற ஒரு மாடல் சென்ட்ரிஃபியூஜ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 4000 RPM அண்ட் தென் வந்து ஃபிக்ஸ்டு மோட்டார் தான். ஸோ தெரியும் 8x15 ml ஃபிக்ஸ்டு தான் 4000 RPM. ஸோ இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு ரைட் சைடில் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இனிஷியலைசேஷன் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த டிஸ்பிளே வந்து நிற்கும். இப்போ இதில் வந்து லெட் ஓப்பன் காமிக்குது. இது வந்து டைமரு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சாம்பிள் வைக்கணும். சாம்பிள் எப்போவுமே ஆப்போசிட்டு ஈக்குவல் குவான்டிட்டியில் வைக்கணும். ஸோ இப்போ வந்து லெட் லாக் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு செட்டிங்னு பார்த்தீங்கன்னா இந்த செட் கீ இருக்குங்களா, இந்த கீயை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா RPM டிஸ்பிளே வந்து பிளிங்க் ஆகும். ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து 4000 தான். ஸோ அதுக்கு மேலே மறுபடியும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலும் மறுபடியும் மினிமம் வந்து 50லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அது லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ரைஸ் ஆகும். ஸோ இது வந்து RPM இண்டிகேட்ரு. ஸோ இப்போ வந்து ஒரு 2000 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ 2000 வைக்கிறேன். அண்ட் தென் வந்து அதே செட் கீயை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைமருக்கு வந்து எனேபிள் ஆகும். இதை நான் வந்து 1 minute வச்சுக்கிறேன் டெஸ்டிங் பர்பஸ்க்காக. மறுபடியும் அதே செட் கீயை ப்ரெஸ் பண்ணாலும் சரி, ப்ரெஸ் பண்ணால் இன்ஸ்டண்ட்டாக வந்து செட் ஆகிடும். ரீல் வந்து இதான் வந்து ஸ்டார்ட் டு ஸ்டாப் ரெண்டுங்க. ஸோ இப்போ அந்த கீயை ப்ரெஸ் பண்ண உடனே இது ரெட்டில் இருந்தது க்ரீனாக மாறிடும். இதுவும் க்ரீனில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டு ஸ்டாப்பு. இது வந்து செட்டிங் கீ, இது வந்து பிரேக் கீ, இது வந்து நியூமெரிக் நம்பர்ஸை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ 2000 வச்சுருந்தேன். 2000 ரீச் ஆனவுடனே டைமர் எனேபிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் சுவிட்ச் இருக்குங்களா, இது எப்போ யூஸ் பண்ணணும், இப்போ இந்த டைமர் ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து ஆஃப் ஆகி நின்றோம். ஒருவேளை உங்களுக்கு அதை விட இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னா மட்டும் இந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த க்ரீனில் இருக்கிறது ரெட்டாக மாறும். அதே போல் அடுத்த டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதும் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த கீயை ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணி விடணும். இது வந்து க்ரீனில் இருக்கணும். ரெட்டில் இருக்கும்போது நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா மோட்டர் வந்து பிரேக்கிங்கும் இருக்கும், ஸ்டார்ட்டும் ஆகும். அதனால் அது மாதிரி பண்ணக்கூடாது. ஆல்மோஸ்ட் டைமர் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தானாக ரெடியூஸ் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் இன்ஸ்டண்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெட் கலராக மாறும். அட் சேம் டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து டவுன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இந்த சுவிட்சை மறுபடியும் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும், மறந்துடக்கூடாது. இது வந்து க்ரீனில் இருக்கணும்.